கர்த்தர் நமக்காய் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் ரஷ் எல்ஸ் ரஷ். அன்பு தேவனுடைய ஜனமே, ரஷ் என்று சொல்லுகிறதான நேரத்தில் எதற்கெல்லாம் நாம் ஓட வேண்டும், நாம் எதற்கெல்லாம் ஓடுகிறதான நேரத்தில் நாம் நசுக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, சோதம் குமாரா அழிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் லோத்தினிடத்தில் சொன்னார் ஓடு. அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கிறதான நேரத்தில் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்கிற நேரத்தில் சொன்னார், நீ போய்கொண்டே எலியாவிடத்தில் தேவன் சொன்னார், நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம். சபைக்கு வருகிறதான தேவனுடைய மனிதனை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. பாவத்திலிருந்து நீ ஒழுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து ஒழுகிறவனாய் இருக்க வேண்டும். நான் எதற்காக ஓட வேண்டும் என்றால், ஆண்டவர் என் சபை இருக்கிறது, என் சபைக்காக நான் ஓட வேண்டும். எனக்கான வேலை இருக்கிறது, அந்த வேலைக்குள்ள நான் ஏறுவதற்காக ஓட வேண்டும். நான் ஓடவில்லை என்றால் அதன் கடவாடக்கப்படுமே, வேலை கடன் கிளம்பி செல்லப்படுமே. அதற்காக நான் ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். செய்தியின் நேரத்தில் வசனங்கள் வருகிற நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறதற்கு என் இருதயம் ஓடிக்கொண்டு இருக்கிறதா இருக்கணும். யாரும் வாசனை இல்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை நீ விலக்கிக் கொண்டு இருப்பாய் என்றால் உன் ஜெபம் அருள்பாரது என்ற அழகான ஒரு சத்தியத்தை கேட்டோம் அல்லவா? அதே போலதான் ஆண்டவர் வாழ்க்கையிலே கொடுக்கிறதான வார்த்தைகளை உனது வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்கள் நான் ஒக்கொள்ளுகிறேன் ஆண்டவர், அதை தியானிக்கிறவராக இருப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்க எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். நண்பு தேவனுடைய ஜனமே, நாளைக்கு நான் அடுத்த வாரம் சபைக்கு போகிறேன் இல்லை, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன்? உலகத்திற்கு வேலை செய்வது 6 நாட்கள், ஆனால் என் ஆண்டவருக்காய் ஓடுவது ஒரு நாள் தான். வேதத்தில் அருமையான அந்த நீதிமொழிகள் பகுதியில் சொல்லப்பட்ட நேரத்தில் எரிகோவை 6 நாளும் நீ ஒவ்வொரு முறைதான் சுற்றி வர வேண்டும். ஆனா 7ஆம் நாளிலோ நீ 7 முறை ஒவ்வொரு நாள் நீ நடப்பதை காட்டிலும் 7ஆம் நாளிலே நான் வெகு விரைவாக ஆண்டவருக்காக நான் ஓடுகிறவனாய் மாற வேண்டுமே. ஆனா இன்றைக்கு என் ஓட்டம் எப்படி இருக்கிறது? என் ஓட்டம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும்னா இன்றைக்கு ஆலயங்கள் வெறுமையா இருக்காது. ஆலயங்கள் ஆண்டவருடைய ஆத்துமாக்களால் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நிறைந்திருக்கும். சில நேரங்களில் என் ஓட்டம் தடைபடுகிற நேரத்தில், என் ஓட்டங்கள் அது மெதுவாய் போகிற நேரத்தில் என் ஆசீர்வாதங்களும் மெதுவாய் வந்து கொண்டிருக்கிறது, தாமடித்துக் கொண்டிருக்கிறது. 40 நாட்களில் போக வேண்டிய கானானுக்கு 40 வருடங்கள் ஆண்டவர் வனாந்தரத்தில் சுற்றி திரிய வைத்தார் என்றார். யோசித்துப்பா, ஆண்டவரே பலத்தின் மிகுதியினால் நான் ஒரு 80 வருஷம் என்னால் வாழ முடியும் என்றால் இந்த 80 வருடங்கள் நான் ஓடி தீர்ப்பதற்கு முன்பாக சகல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் ஓட்டம் எவ்வளவு வேகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை தேடுகிறதான ஓட்டங்கள் உனக்குள்ளாய் இருக்கவில்லை என்றால் நீ நசுக்கப்படுவாய் என்பதை மறந்து போகாதே. வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் நான் என் சபைக்கு எல்லாம் செய்றேன், மனிதர்கள் பார்க்கும் விதமாய் செய்ய போகிறேன் வேண்டாம். ஆண்டவரை வெறுக்கிறார். அந்தரங்கத்தில் நீ செய்கிற காரியங்களுக்கு தான் என் ஆண்டவரால் உனக்கு வெளியரங்கமாய் பதிலை கொடுக்க முடியும். நீதிமொழிகள் அழகாக கேட்டான். ஆசாரியர்கள் முன்பே கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் 2000 முழம் அவர்களுக்குள்ளாக இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரன் இடத்திலோ ஒரு காரியத்தை நீ சொல்வதற்கு இடைவெளி இல்லை. தேவ சேவைகளை தாண்டி நீ வந்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு தேவன் சுயாதீனமாக உனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் உன் சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு எத்தனை இருக்க வேண்டும்? எப்ப வேணாலும் போலாம், ஆண்டவர் எப்ப வேணாலும் செய்வார் இல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நீ குழந்தையாக இருந்த நேரத்தை அறியாதிருந்த காலத்திலே அவர் மௌனமாய் இருந்தார். இன்றைக்கு உனக்கு வசனங்கள் இருக்கிறது. ஆன்லைன்ல தட்டினா வசனம், ஆஃப்லைன்ல வசனம், டிவியை போட்டா வசனம், எல்லா
எல்லா இடங்களிலும் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் வசனத்தை கேட்கிற செவிகள் இல்லை. செவிகள் இல்லாதபடியினாலே ஓடுகிற ஓட்டங்கள் தடைபடுகிறது. ஓடுகிற ஓட்டங்கள் தடைபடுகிறதுனாலே இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களிலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை உண்டா என்று ஒன்பேரில் எனக்கு குறைவுண்டு, நீ அனுபவம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்றால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். என் ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்றால் முட்கள் நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை மறந்து போகாது. இன்றைக்கு அழுகை என்கிற முட்கள், சோதனை என்கிற முட்கள், பற்கடிப்பு என்கிற முட்கள், இல்லை என்கிற முட்கள் உன்னை கொட்டி கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை மனாந்திரமாக இருக்கிறது என்றால் ஆலயத்திற்கு போகாத வழியை கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் மிகுந்த சந்தோஷம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போனோம்னா மழை பெய்யுது, காத்தடிக்குது, மழை தண்ணி வந்துருச்சு. இல்ல, காற்றை நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மேகத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட வேலை அதற்கு செய்துட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மேகத்திலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுத்தாரு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வேலைக்கு போகாம இருக்கிறியா? கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறாயா? அன்பு தேவனுடைய ஜனமே, அதை காட்டிலும் 7ஆம் நாள் என்பது 7 மடங்கு நீ ஓடி வர வேண்டுமே. 7 மடங்கு நீ ஓடி வரவில்லை என்றால் நேபுகாத்நேச்சார் அந்த காலத்துல, தானியேலுடைய காலத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளை எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்டது? சொல்லுங்க. ஆசீர்வாதம் 7 மடங்கு என்றால் அதற்குரிய சாபம் அத்தனை ஈக்குவலா இருக்கு. 28ஆம் உபாகமம் ஆசீர்வாதங்களை காட்டிலும் சாபங்கள் அதிகம். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நீ கேட்கிறதான நேரத்தில் எனக்கு ஓட்டங்கள் துரிதமா இருக்க வேண்டும் என்றால் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். உனக்கு வருகிற ஆபத்திலிருந்து என் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். உனக்கான ஆபத்துகள் விதைக்கப்பட்டிருக்கும் என்றால் என் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய். மனுஷனை நீ பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? இன்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஜனம் இருக்கும் என்றால் சபைகள் நிறைந்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு யாருக்கும் மனசு இல்லை. சொந்தக்காரங்க வருவாங்க, அத்தை வந்துருவாங்க, மாமா வருவாங்க, அவர்களை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆபீஸ்க்கு போனோம், என் பாஸை நான் பிரியப்படுத்த வேண்டும். இந்த பாஸை பிரியப்படுத்துறீங்க, பரலோகத்தில் ஒரு சூப்பர் பாஸ் இருக்கிறாரு, அவர் வருகிற நேரத்தில் அவருக்கு நீ என்ன சொல்ல போகிறா? அப்ப அவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாத உண்மையான மனசாட்சி. உண்மையான மனசாட்சி. ஒரு வசனம் வாசிக்க சொல்றாங்க, எடுத்து வாசிக்க போட்டே இருக்கணும், அதுல ஓட்டத்தை காட்டு. ஜெபிக்க சொல்லுகிறார், நான் ஜெபிக்க வேண்டும், அதிலே உன்னுடைய ஓட்டத்தை காட்டு. சபை பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நேரத்தில் இது ஊழியனுக்கானது அல்ல, பரலோக ராஜாவுக்காக நான் செய்வது என்று சொல்லி அதிலே உன் ஓட்டத்தை, உன் வேகத்தை காட்டுவாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய், பார்வைக்கு அல்ல, நான் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல மனசு. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் ஊழியத்திற்காக நீ செய்கிறதான தான தர்மங்களாக இருக்கட்டும், உன் ஊழியத்திற்காக நீ கொடுக்கிற காரியங்களாக இருக்கட்டும், நான் கொடுப்பதனால் தான் சபை இல்லை. சபை என்பது ஆண்டவர் முன்னாக இருக்கிறார், ஆண்டவர் பின்னாக, நீ நடுவாக தான் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் பிராணியை கொடுத்திருக்கிறார் என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அவர்கள் இந்த காரியத்தை செய்றாங்க, நான் சின்னதை தான் கொடுக்கிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதான காரியத்தை என்ன தெரியுமா? ஒரு ஏழை தாய் கொடுத்ததான 2 பைசா. அன்பு தேவனுடைய ஜனமே, ஏழை ஆண்டவர் பிரதானமாக சொல்லுகிறார் என்றால் நீ உன்னிடத்தில் இருப்பதிலிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். அவள் தன் ஜீவனத்துக்காய் வைத்ததை அதை ஆண்டவருக்காய் கொடுத்தார். இதுல எதுக்கு பிரதானம்?
மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்வது ஊழியம் அல்ல. என் ஆண்டவருக்காய் என் வலதுகை செய்வது தெரியக்கூடாது. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காய் அந்தரங்கத்திலே நீ ஓடுகிற ஓட்டம் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். கண்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, என் கேள்விகளுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கிறது என்றால் உன் கேள்விக்கான பதில் இதுதான். ஊழியக்காரனை கேள்வி கேட்காத, சபையை கேள்வி கேட்காத, ஆண்டவரை கேள்விகள் ஏன் கேட்காத. அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த நன்மையை நினைத்து ஆண்டவர் என்ன அதிகமா ஓடிக்கொண்டே நிறுத்தாத ஓட்டத்தை வார்த்தை சொல்கிறது. வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க. பிலிப்பியர் 3:18-20. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அன்பு பிள்ளைகள், அப்படி நடக்கிறதில்லை. சத்தியமான சபைக்குள்ளாக சத்தியத்தாலே வேலி அடைக்கப்பட்டு நீ காக்கப்பட்டு கொண்டிருப்பாய் என்றால் வேதம் உன்னிடத்துல இருக்கும், ஜெபம் உன்னிடத்துல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நீ பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் தாவினிடத்தில் வேண்டுதல் செய்வார். அவர் வேண்டுதல் செய்வார் என்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பேசுகிற ஆவியானவரை உங்களுக்குள் இருந்து பேசுகிறார் என்றால் அவர் உன்னை செழிக்க வைப்பார், அவர் உன்னை ஜெயிக்க வைப்பார், அவர் உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீன் நீந்தி கொண்டு இருக்கிறது, அது குட்டி போடணும்னா குட்டி போட்ட மீனுக்கு அது கற்றுக் கொடுக்கிறதா? அது டிஃபால்ட் ப்ரோக்ராமிங். அதே போல நீ சத்தியமா சபைக்குள்ளே வேலை அடைக்கப்பட்டு இருப்பாய் என்றால் ஜெபமும் வேதமும் ஆண்டவர் உனக்குள்ளாக எப்படி வச்சிருப்பாரு? ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். தாயின் கருவில உருவாகும் உன்னை பெயரை சொல்லி அழைத்திருப்பார் என்றால் உன் இருதய பலகையிலே அவர் வாக்குத்தத்தங்களையும் வைத்திருப்பார். விசுவாசிக்கிறியா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு சிந்திக்க தெரியல, சொல்லாத, நசுங்கி போவார். ஏனென்றால் உங்கள் உலகத்தில் இருப்பவர்களும் என்னில் இருக்கிற யாரு? அவர் பெரியவர். பெரியவர் எதை செய்வார்? என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்ன? அநேக தடவை சொல்லி இருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, ஆட்டுக்கோளை போற்றிக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் உன்னிடத்தில் வருகிறதான நேரத்தில் நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நசுக்கப்படுவாய். அந்த இடத்துல ஓடலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, அங்கே செவியை சாய்த்துக் கொண்டிருப்பாய் என்றால் உன் ஆசீர்வாதங்கள் நசுக்கப்படும். ஓட வேண்டிய இடத்திலே ஓடலாம், ஓடி போக வேண்டிய இடத்துக்கு ஓடி வர வேண்டிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் மறுபடி இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பது தெரியாது. ஏனென்றால் பிசாசு ஆண்டவர்களை கேட்கும் போது ஆண்டவர் கொடுப்பார். நான் உலகம் எங்கும் சுற்றி கழித்து வருகிறேன், நான் யோகோ சோதிக்கணும், பர்மிஷன் கிராண்ட். அப்போ பிசாசுக்கு ஆண்டவர் செவியை சாய்க்கிறார் என்றால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு என் ஆண்டவர் செவியை சாய்ப்பாரா? சாய்க்க மாட்டாரா? சொல்லுங்க. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அதை முடியல. நீ என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்தாயா? வேதத்தை கேட்டாயா? இல்ல, ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், அதுக்கப்புறம் வேதம் நோ, பிரேயர் நோ, பாஸ்டர் கூப்பிட்டாரா மியூட்ல போடு, அது பாட்டு அடக்கிட்டோம். இல்ல, அன்பு தேவனுடைய ஜனமே, நீ ஆண்டவரை நோக்கி எத்தனை அதிகமாய் நீ கூப்பிடுகிறாயோ அத்தனை அதிகமாய் என் ஆண்டவர் உனக்காய் ஓடி வருகிறவராக இருக்கிறார். அங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்கள் அழிந்து போகட்டும், ஆனால் என் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமே. என் பிள்ளைகள் ஓநாய்களுடைய வாய்களிலிருந்து நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. எப்படி தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் ஆட்டுக்குட்டியை தப்புவித்துக் கொண்டிருக்கிறானோ, என் தொழுவத்தில் இருக்கிறதான என் ஆடுகளை காப்பாற்றுவது என் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர் எதுக்கு வாங்கிட வரல, வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் நீ காத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு ஆசீர்வாதங்களுக்காக உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துப்போம். அவர்களை விட்டு ஓடு. இல்லை என்ற ஆசீர்வாதங்கள்
நசுக்கப்பட்டு போகும் என்பதை மறந்து போகாது. அங்கே வேதம் அங்கே சொல்கிறது பாருங்க, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க. வேதம் இருக்காது, வசனம் இருக்காது. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் இதை சொன்னார், நான் சொல்லுகிறேன் என்று தைரியமா சொல்லுவாங்க. அங்கே வேதம் இல்லை என்றால் நோ சொல்லு, என்டர்டைன் பண்ணாத. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ எங்களுக்கு பரலோகத்தை. இதுல டெம்பரரி, இன்னைக்கு ஓடி திரிகிறோமே, நான் சம்பாதிக்கணும், பொருளை சேர்க்க வேண்டும், யார் அதை வாரிக்கொண்டு போவா தெரியாது. அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய வீட்டிற்காக கவலையற்று இருக்கிறோம். ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடவில்லை, நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா நடக்க வேண்டிய இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். வார்த்தை சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி உள்ள கன்னிகையாய் இருக்கிறாயா? உன்னிடத்துல தீவட்டிகள் இருக்கிறதா? ஆயத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் வந்து இன்றைக்கு மறுரூபமாகும் என்றால் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இல்ல ஆண்டவர் பிரதரை கேட்டா சொல்லுவாங்க, என்னோட லாபம் இருக்குதான். இல்ல, லாபம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். என் ஆண்டவர் அழைக்கிறதான நேரத்தில் என் செவிகளுக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கும் என்றால் ஒரு இமை பொழுதில் நாம் மறுரூபமாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஏனோக்கை போல சபைக்குள்ளா இருக்கும் பொழுது நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துல இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? காணப்படாமல் போக முடியும். ஏனென்றால் பிசாசின் கண்களுக்கு மறைத்து வைத்து என் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பார். வீட்டுல அம்மாவை பார்த்துருக்கீங்களா? வெளியே இருந்து பிள்ளைகள் வருகிறதான நேரத்துல சாப்பாடு வைக்கணும், முட்டையை உள்ள மறைச்சு வச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? மற்றவர்கள் கண்ணு பற்றக்கூடாது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நேரத்துல பிசாசின் கண்களுக்கு தெரியக்கூடாது, உன் விரோதிகளின் கண்களுக்கு அது தெரியக்கூடாது. அவர்களை பட்சித்து போட்டு நசுக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அதிக 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 அதிகமாக உறவாடுகிறாயோ என் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களும் ரகசிய விடத்திலே அவர்களுக்கு செய்வார். விசுவாசிக்கலையா? நீ நினைக்கிற அந்த இடத்துல செபிக்கிறேன், நான் அன்றத்தில் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் ஆசீர்வாதங்களும் மற்றவர்களுக்கு தெரியாமல் உன் இருதயத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. நான் படுத்த உடனே தூக்கம் எப்படி இருக்கு? இன்பமா இருக்கிறது. கர்த்தர் என்னை தாங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. அப்போ ஆண்டவரே எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லாத. நீ எவ்வளவு அதிக 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 அதிகமாக ஆண்டவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ என் ஆண்டவரின் கையினால் கட்டப்பட்ட வீடு உனக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? நான் இங்கே பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படாது. என் தேவனுடைய சமூகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் என் ஆண்டவர் அமிக்கி கொல்லிக்கு மடியில் சரிந்து விழும்படியா என் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? அன்பு தேவனுடைய ஜனமே, 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருங்கி ஏவுகிறது. அன்பு தேவனுடைய ஜனம் ஒவ்வொரு வாரமும் என் ஆண்டவர் வருகிறார் என்கிறதான அந்த அன்பு உனக்குள்ளாய் பற்றி எரியும் என்றால் உன் ஓட்டங்கள் இப்படி இருக்காது. 6:30 மணினா 6 மணிக்கே என் ஆண்டவருக்கு 2 கரங்கள் விரித்தவனாய் என் ஆண்டவருக்கு நேராக என் கரங்கள் விரித்திருக்கும். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவரோடு நீ உடன்படிக்கைகளை செய்கிறதான நேரத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. விசுவாசிக்கிறியா? இவ்வளவு நாளும் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 139ஆம் அதிகாரம், சங்கீதம் 139 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139 5 6. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருங்கி. ஆண்டவர் எப்ப நெருக்குவார் தெரியுமா? உன்னை உருவாக்கும் பொழுது. ஆண்டவரே, நான் முன்னால போனால என்ன நெருக்கிறீங்கப்பா, பின்னால போனால என்ன நெருக்கிறீங்க. ஆண்டவரே
நான் என்ன ஆண்டவரே பண்ண முடியும்? அங்கே சொல்லுகிறார் பாருங்க, உமது கரத்தை. ஆண்டவர் என்ன பண்றாரு? என் ஆண்டவரின் கரம் உன்மேல் விழ வேண்டும் என்றால் நெருக்கங்களை நீ பார்த்தாக வேண்டும். நெருக்கத்தை பார்த்தால் தான் உனக்கு பெருக்கம் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாயா? நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? உன் பெருக்கம் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரின் கரம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் இந்த வார்த்தைகளை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரம், எனக்கு எட்டாத உயரத்துல என் ஆண்டவரை தூக்கி வைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா உன்னை மனுஷன் தூக்கி வச்சான்னா 6 அடிக்கு தூக்கி வைக்க முடியும். மிஞ்சி போனா ஒரு 7 அடினா 7 அடிக்கு தூக்கி வைப்பான். ஸ்டூல் போட்டு ஏறி பிடிச்சிருவாங்க. ஆனா என் ஆண்டவர் உன்னை தூக்கி வச்சாருன்னா அவர் எங்க தூக்கி வைப்பார் தெரியுமா? வானம் எனக்கு, பூமி எனக்கு பாதபடி. அப்ப என் ஆண்டவர் எழுந்து நின்னார்னா என்னால மெஷர் பண்ண முடியாது. அப்ப என்னோட உயரத்துல கீழே நின்று பார்த்தா நான் ஒரு நட்சத்திரமாகத்தான் கீழே இருந்து தெரிவேன். விசுவாசிக்கிறியா? என் ஆண்டவருடைய உயரத்திற்கு உயர விரும்புகிறாயா? மனிதனின் உயரத்திற்கு உயர விரும்புகிறாயா? ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஆண்டவருக்காய் ஓடுகிறதான யுத்த குதிரையாய் நீ மாறுகிற நேரத்துல சோர்வுகள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவனை ஜெயிக்க வைப்பார். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ, நம்ம நினைக்கிறோம் சும்மா நம்ம வந்துட்டோம், எங்கேயோ போயிட்டு என்ன ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து சேர்த்தா. நதிகள் ஓடுகிற இடம்லாம் வந்து கடல்ல தான் சேரும். ஆனா கடலில் இருந்து பிரித்து ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் என் ஆண்டவர் உன்னை முன்குறித்தார், அவர் உன்னை அழைத்தார். அழைத்தவர் என்ன பண்ணிருக்கிறார்? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான். நம்ம சொல்றோம் ஆண்டவர் என் கிட்ட இருக்கிறாரு, கேட்காத, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா ஆதாமை தேடி குளிர்ச்சியான நேரத்தில் அவர் தேடி வர. அப்போ உன்னை தேடிய ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? நீ பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் வருவார். நீ பலனோடு இருக்கிற நேரத்தில் நீ ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கணும். விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எவர்களை அழைத்தாரோ எவர்களை நீதிமான்களாக்கினாரோ. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த ப்ராசஸ்ல இருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய காலம் ஏற்கனவே வந்துருச்சு. அடுத்தது அழைச்சவரோட நீதிமான் ஆக்கிட்டார். ஏன்னா நான் வேதத்தின்படியாக நடக்கிறேன். வேதத்தின்படியாக நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அப்ப நான் பாக்கியவானா இருக்கிறேன். அப்போ அடுத்த ப்ராசஸ் ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவர் மார்போடு நான் சாய்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். அவர் மார்போடு உன்னை சாய்ந்து கொள்ளுகிற நேரத்துல எப்படி ஒரு சின்ன பிள்ளைகளை கரத்துல வச்சு தூங்க வைக்கிற நேரத்துல மடியில போட்டிருப்போம், தூங்காது, தோல்ல போடுவோம், அழும், தூக்கி நடந்து தானாட்டு பாடுகிறதான நேரத்துல அது தூங்க சில குழந்தை என்ன பண்ண அப்படியே வெளியே கொடுக்க சுத்தி காட்டணும். அதே போலதான் என் ஆண்டவருடைய மடியில் நீ பகழுகிறதான நேரத்துல அவரது உயரத்திற்கு நீ தூக்கப்படுகிற நேரத்துல உன் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சுற்றி காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இழந்து போன ஆசீர்வாதங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காது. அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் உனக்காக விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெருமாளின் இறைச்சல் உன் கால்களில் இப்போ வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஆசீர்வாதம் உன் இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதோ கர்த்தர் உன் கரத்திலே இப்பொழுது அதை உனக்கு தந்தருளுவார். விசுவாசிக்கிறியா? புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரோடு பழகிப்பார். என் ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் ஈஸியா உனக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறியா? இப்போ வாசிங்க மார்க்கு 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு 4:3. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்ட. நல்லா கேளுங்க, வேதத்தை கேளாதபடிக்கு அடைச்சி வைக்காதீங்க. கேளுங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நீ எங்கே விதைக்க போகிறாய்? ஞாயிற்றுக்கிழமை என்பது நல்ல நிலமாகிய சபையிலே உன் விதைகளை விதைக்க வேண்டிய நாளல்லவா? இன்றைக்கு
சபையிலே உன் ஜெபத்தை விதைக்கிறாயா? உலகத்திலே களியாட்டங்கள், கேளிக்கைகள், விருந்தினர்களை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உன் விதைகளை நீ அங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறாயா? அங்கே வார்த்தை சொல்கிறது, 7ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. நம்ம நினைக்கிற நல்ல நிலத்துல தாங்க நான் விதைச்சிருக்கிறேன், சொந்தக்காரன் வந்திருக்கிறான், இன்னைக்கு கறி, மீன், முட்டை, ரோசி எல்லாம் போட்டு அவங்க நிலத்துல நான் விதைச்சிருக்கிறேங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இன்னைக்கு யாருக்கு எல்லாம் செஞ்சு போட்டியோ அது முள்ளாய் உன்னை குத்தும் என்பதை மறந்து போகாது. நீ நினைக்கிற இவர்கள் என்னோடு இருப்பார்கள், என் நண்பன் வரா, என் நண்பன் என்ன பார்த்துப்பான், எனக்கு அதிகமானவர்கள் வரா, என் பாஸ் வராரு, என்ன நல்லா பார்த்துப்பாரு, அவர்கள் தான் உன் சத்துரு. வளர்த்த கடாதான் எங்க பாயம்? இது பழமொழி. அதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எதை தேடி எதை புரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுதான் சிலை வழிபாடு தான். எங்கேயும் இல்லை. அதுதான் நீ ஆண்டவரை வணங்காதபடிக்கு எதை அந்த இடத்தில் வைக்கிறாயோ அந்த இடமெல்லாம் உனக்கு சிலை வழிபாடு என்பதை மறந்து போகாது. சிலை வழிபாடுகளுக்கு ஆண்டவர் எதிர்த்து இருக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? நல்ல நிலமாகிய சபைக்குள்ளாய் விதைத்துப்பா. சிலர் 30 பலன் கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு விதைக்கிறார் மனுஷன் பார்க்கணும். நான் செய்கிற பார்க்க எல்லாம் கை தரணும். 30% நான் கொடுத்தேன்னா இது எனக்கு திருப்பி வரும். 60% வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் விதைத்தது மனுஷனுக்காய் அல்ல, ஆண்டவருக்காய் என்று விதைத்துப்பார். கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையிலே அன்பு தேவனுடைய ஜனமே நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்பாய் என்றால் நான் சீர்படுத்துகிறதான நேரத்தில் நெருக்கி கொண்டிருக்கிற முட்களில் இருந்து என் ஆண்டவரை தூக்கி எடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை நல்லா கவனி. இந்த விதை வசனத்தையும் கேட்குது. இது பிரேக் அடிச்சு வருகிற விதை. 1 வாரம் வரும், 2 வாரம் வராது, 3ஆவது வாரம் வரும், 4ஆவது வாரம் இருக்காது, 1ஆவது வாரம் ஆண்டவரே நான் உம்மோடு, ஆண்டவரே நான் உடன்படிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி வந்து திருவிழத்திற்கு நிற்கிற வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வசனத்தை கேட்டும் வளைய கவலை. வசனம் இருக்கு, அப்புறம் ஏன் கவலைப்படுகிறார்? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மலத்தை கூட்ட முடியுமா? சொல்லுங்க. நான் கவலைப்பட்டுட்டேன், எனக்கு வேலை இல்லை, நான் கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். வேலை விட தேடி வருமா? கிரியை இல்லாத விசுவாசம் விசுவாசம் வேஸ்ட். வரல நீ போகாத வரைக்கும் எதுவும் உன்னை தேடி வராது. விசுவாசியா? தட்டுனாதான் கதவு திறக்கும், கேட்டாதான் கிடைக்கும், தேடினாதான் ஆண்டவர் தென்படுவான். ஆனா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். சோம்பேறியாக கையை முடக்கி கொண்டு ஓய்வையை போட்டுக் கொண்டு ஏசியை கூட்டி வைத்துக் கொண்டு நன்றாய் நான் தூக்குவேன். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்றால் ஆண்டவர் பார்த்துக் கொள்ள மாட்டார், கீழே போட்டு மிதிப்பார். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல. நீ ஆண்டவருக்காக இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. வார்த்தை சொல்கிறது பாருங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தோட மயக்கம். நான் அம்பானி ஆகணும், நான் அதானி ஆகணும். அன்பு தேவனுடைய ஜனமே, அவனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வைத்திருக்கிறதான செல்வத்தை காட்டிலும் அவன் பேங்க்ல வாங்கி வச்சிருக்கிறதான கடன் சொல்லுங்க அதிகம். நிம்மதியா தூங்குறாங்க நினைக்கிறியா? அடுத்த ஆட்சி வரும் என்றால் என்னவோ தெரியாது. ஆனா உனக்கே எனக்கு அப்படி கிடையாது. போய் பாய விரிச்சு படுத்தோன்னா கர்த்தரோ என்னை தாங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் நல்ல சாப்பாடு, உடுத்திக்கொள்ள உடை, இருப்பதற்கு வீடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நன்றி சொல்லு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து ஆண்டவரிடத்துல வர வேண்டிய நேரத்துல நீ வரலன்னா தேவ ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்தது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் ஆண்டவரை தேடாமல் என் வழியை விலக்கி
இச்சைகள் வருகிறது. அடுத்தது உட்பிரவேசித்து எதை நெருங்கி போடலாம்? வசனத்தை நெருங்கி போட, அதனால் பலனற்று போக. சபைக்கு போய் என்ன கண்ட? ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கணும். என்ன கிடைச்சது? அன்பு தேவனுடைய க்ஷணமே, நீதிமான் என் தலையை தயவாய் இன்னைக்கு கொட்டினா கவனிப்பீங்களா? நான் கொட்ட போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் சம்மத்தியாய் இறங்குகிற நேரத்தில் அதை என் தலையல்ல கட்டுவதில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் உன் ஆசீர்வாதம் மேலும் எழுப்புகிறதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. லூக்கா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்குமா? இந்த ஐஸ்வர்ய மயக்கம் இருக்கு பாருங்க, அது தெரியாது. இன்னும் 10 ரூபாய் வச்சிருக்கேன், அது 11 ஆகணும். 11 வந்துருச்சா அது 111, 111 வந்துச்சா அது லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் கோடி, கோடிக்கு அப்புறம் ஆண்டவரே அன்பா சபைக்கு ஒரு டாட்டா, ஊழியக்காரருக்கு ஒரு டாட்டா, ஆண்டவருக்கு ஒரு டாட்டா, எல்லாருக்கும் ஒரு டாட்டா. ஏன்னா ஐ ஆம் பிஸி. ஏனென்றால் நான் உலகத்திற்காய் ஓடணும். என் முகதரிசனத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு காலத்தில் நீ ஆண்டவரின் முகதரிசனத்தை தேடினாய், உன்னை தேடி அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு அவர்களை தேடி ஓடுகிறாயே, முடிவு மறுத்தாகும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து நாம் நெருங்கி போகக்கூடாது என்றால் இந்த பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் தான் கீழே இருக்கணும். நான் அதற்கு மேலாக இருக்கிற நேரத்தில் தான் உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும். வார்த்தை சொல்லுகிறது. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. சுவாசம் போச்சுன்னா உன் பேர் பணம். நல்ல பேர் கொடுத்திருப்பாங்க. எம்டி, மேனேஜர், எக்ஸிகியூட்டிவ், டைரக்டர், எத்தனை பேர்கள் உனக்கு இருந்தாலும் ஒரு ஜீவன் விட்டு எடுபட்டு போகும் என்றால் உன் பெயர் பாடிய எப்போ டிஸ்போஸ் பண்றீங்க? முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்காக எல்லாம் சேர்த்து வச்சேன், மனைவிக்காக எல்லாம் சபகரித்து வைத்திருக்கிறேன், என்னை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்காக எல்லாம் சேர்த்து வைத்தாலும் நம்பினவர்களும் உனக்கு கொடுக்கிற பெயர் பிணம். அன்பு தேவனுடைய சொன்னமே, நான் பிணமாய் மாறுவதற்கு முன்பாக என்னிடத்தில் இருக்கிற குணங்களை நான் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நான் உம்மோடு வாழுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு பிரயாசத்தை எடுத்துக்கொள். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அல்லாமலும் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நான் என்ன செய்வேன்? இவ்வளவு நாள் ஐஸ்வர்யம் வருவதற்கு முன்பாக நான் சர்ச்சைக்கு போய் முட்டி போட்டு மானத்திற்கு பூமிக்கு குதித்து கொண்டிருந்த ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னேன், ஆண்டவரை மற்றவர்களுக்கு காண்பித்த சபை ஆராதனைகளுக்கு தவறாமல் கலந்து கொண்டிருந்த இன்றைக்கு நிலம் நன்றாய் விளைந்து கொண்டிருக்கிறது. நிலம் நன்றாய் விளைந்து கொண்டிருக்கிறதுனால ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதுனால என் வருமானங்கள் பெருகுகிறது. என் வருமானங்கள் பெருகுகிறது. ஐ அம் டயர்ட். ரொம்ப டயர்டா இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப். அன்பு தேவனுடைய சொன்னமே, உனக்கு மாத்திரம் தான் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல தெரியாது. என் ஆண்டவரும் சில நேரம் டோன்ட் என்பினாலா போடுவார், ஹோட்டல்ல போடுற மாதிரி. டு நாட் டிஸ்டர்ப். ஐ அம் பிஸி பிகாஸ் ஐ வாஸ். ஆண்டவர் யாருக்குள்ள பிஸியா இருக்கிறாரு? தம்மை நோக்கி உத்தமா இருதயத்தோடு கூப்பிடுகிறவர்கள் ஜெபத்தை தள்ளாமல் அவர்கள் கூப்பிடுவதற்கு என் ஆண்டவரின் செவிகள் திறந்திருக்கிறது. நீ கேட்க வைத்துக் கொள்ளுவார். ஏன்னா நீ பிஸியா இருக்கிற, அவரும் பிஸியாகிற நேரத்துல உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. அப்போ சொல்றான், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் கொள்ளாமல் போகட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தவுடனே அந்த ஆசீர்வாதங்களை சேகரிக்கிறதுக்கு எவன் பார்க்கணும்? எங்க போலாம்? அந்த நேரத்தில் தான் இதற்கான காரியங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அன்பு தேவனுடைய சொன்னமே, எச்சரிக்கை, எச்சரிக்கை. வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து. அப்பா போற ஒரு வீடு
கேட்ட இடத்துல ஆண்டவர் 7 வீடை கொடுத்துட்டாரு. ஒரு வீடை இடி அந்த பெருசா கேட்ட பக்கத்துல வாங்கிட்டேன். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா. ஆண்டவர் என்ன பெருக வச்சுட்டாருங்க. இன்னைக்கு இன்ஜினியர் வந்துருவாரு, ஒட்டனர் வந்துருவாரு, பிளான் போடுறவன் வந்துருவான், லோன் கொடுக்கறது பேங்காரங்க வீட்டு வாசல் அப்படி கூட நான் தேடி போனேன். இன்னைக்கு அவன் தேடி வந்திருக்கிறான். அதனால வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், வெயிட் பண்ணுங்க. என் டைம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற நீ வெயிட் பண்ணுப்பா, நீ எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே இரு. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் என்ன பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, 2052, 2082, 3500 எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு என்னிடத்துல எல்லாம் இருக்குது. என் தலைமுறைகளுக்கு நான் சேர்த்து வைத்து விட்டேன். நீ அனுபவித்து போவது பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்பதை மறந்து போகாது. வார்த்தை சொல்கிறது பாருங்க, வாசிங்க. தனக்குள்ள வாயில கூட சொல்லல, மத்தவங்க கிட்ட சொல்லல, சிந்தனை. நீ சிந்தித்தாலும் பாவம். அன்பு தேவனுடைய ஜனமே, தானியேல் 4:30 வீட்டுக்கு போய் வாசிச்சுப்பார். அவன் மாநில உலாவி கொண்டிருக்கிறான். இது நான் கட்டின நல்ல வானத்தில் ஒரு சட்டம் உண்டானது. நீ மனிதர்களுக்கு பண்ணப்படுவார், மிருகங்களுடைய புல்லை மேய்வார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். நான் பெருமையினால வாயில பேசினாலும் ஆண்டவர் உன் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற வரவர். வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து. நீ சிந்திக்கிறதே ஆண்டவர் அறிவா. நீ நினைக்கிற பாஸ்டருக்கு எப்படிங்க தெரியும், சர்ச்சுக்கு எப்படிங்க தெரியும்? அன்பு தேவனுடைய ஜனமே, உன் அதிபதியை குறித்து பேசுகிறதான காரியங்களை ஆகாயத்து பறவைகள் கொண்டு போகும் என்பதை மறந்து போகாது. ஏனென்றால் வெளிக்கு வராத ஒரு மறைபொருளும் இல்லை. என் ஆண்டவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாது. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சொல்லிக் கொண்ட உடனே அங்கிருந்து உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்பா நீ நினைக்கிறியா தூரம் செய்த பாவம் தெரியுமா? சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை தூக்கலாம், அவ்வளவுதான் சொன்னான். இன்னைக்கு எத்தனை பேர் இதை செய்து கொண்டிருக்கிறோம்? சபைக்கு போனதான் ஆசீர்வாதமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்டதா ஆசீர்வாதமா? வசனத்தின்படி நடந்ததா ஆசீர்வாதம்? ஆமா. இல்லை என்றால் முட்களுடைய கொத்தை கொண்டு இருக்கும் என்பதை மறந்து போகாது. ஓநாய்களுடைய பேரை கொண்டு இருக்கும் என்பதை மறந்து போகாது. ஒரு வாரம் நான் சபைக்கு வரவில்லை என்றால் மற்ற 6 நாட்கள் எனக்கு நரகம் என்பதை மறந்து போகாது. மழை வந்திருக்க யாருக்கும் பெய்யா. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் மீது உண்மையான நேசமும் பாசமும் இருக்கும் என்றால் சூழ்நிலை எனக்கு பெரிதாய் தெரியாது. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் சரி, வெள்ளங்கள் தலைக்கு மேலே போனாலும் சரி, நான் சும்மிங் போட்டுக்கிட்டாவது என் சபைக்குள்ளாய் வந்து ஆண்டவருக்காய் காத்திருப்பேன். விசுவாசிகளையா சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரலோகம் பார்க்கட்டும், உன் வலது கரம் உயர்த்தப்படட்டும். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காய் நான் இருக்கிறேன் அப்பா. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். கொல்லப்பட்டால் என்று ஆண்டவர் கேட்க சொல்லல, இன்று இரவு உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். ஜாக்கிரதை. என் ஆண்டவருக்கு முன்பாய் ஒருவனாலும் என்னை பாராட்ட முடியாது. கொடுத்தவருக்கு எடுக்க தெரியாதா? படைத்தவருக்கு அழிக்க தெரியாதா? அவர் அழகாக சொல்ல, மதிகடனே இன்று இரவு உன் ஆத்துமா எடுபட்டு போகும் என்றால் நீ சேகரித்தவர்கள் யாருடையதா? உன் பிள்ளைங்க அனுபவிப்பாங்களா? இல்ல உன் காம்படிட்டர் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு போவாங்களா? நீ பேங்க் லோன் வாங்கி வைத்திருக்கிறாயே, அந்த பேங்க் காம்படிட்டர் எடுத்துட்டு போகுமா? யாருடையதாக? சிந்தித்து பாரு. ஓட்டங்கள் எங்கே இருக்கிறது? உனக்குள்ளாக ரத்த ஓட்டங்கள் நன்றாக இருக்கிற நேரத்தில் உன் ஓட்டங்கள் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக இருக்கட்டும். உன் ரத்த நாளங்கள் அடங்குகிற நேரத்தில் என் ஆண்டவரை தூக்கி சுமப்பார் வேலையை போல. விசுவாசியா?
அங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க, 24 வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். யாருக்காக சேகரித்துக் கொண்டிருக்கிறார்? ஆண்டவருக்காக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஊழியர்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? ஒரு காய்ந்த பொருள் பேசுகிறான், ஆண்டவரே இருந்தாலும் இந்த 2000 லட்சம் நான் 2 வாரத்தை ஓட்டுகிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காக பிரதானமான காரியத்தை செய். கொடுத்தவர்களுக்கு மகத்துவம் தெரியும். கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இல்லாத நேரங்களில் ஆண்டவர் கொடுப்பார். இல்லாத நேரத்திலும் இல்லாதவர்களை ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் இல்ல ஆண்டவரை இதை நான் எனக்காய் வைத்திருக்கிறேன் ஆண்டவர். சில நேரங்களில் ஆண்டவர் அதிலும் சோதனைகளை கட்டளையிடுவார். அவர் அவருக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுப்பார் சொல்லுங்க? கொடுத்து பட்சமா 15 வருஷம் விட்ட நீங்க என்ஜாய் பண்ணுவா. இன்றைக்கு முன்னிடத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அனுமதி. ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தரை உன்னிடத்தில் கேட்கிற நேரத்தில் ஆபரம் சொன்னா, இல்ல ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கு நான் வச்சுப்பேன். ஆபரம் சொன்னா இல்ல 4 பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு வருவோம். நம்பிக்கை அவனிடத்தில் விசுவாசம் வந்தது. கர்த்தர் அவனுக்கான தேவைகளை எங்கே பார்த்துக் கொண்டார்? இல்லாத ஒரு மாறியா மலையிலே அவனுக்கான ஆட்டுக்களை அவர் கர்த்தர் பார்த்துக் கொண்டார் என்றால் இல்லாத நேரத்தில் ஆண்டவர்களை எடுத்துக் கொடுக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவர் 1000 மடங்கு முழக்க செய்வார். உபாகமம் 1:12 சொல்வதன் வழியாக நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்த்து 1000 மடங்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதிகமாகும்படி செய்வார். அந்த அதிகமாகி பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் கரத்தை அடைத்து வைப்பதல்ல, கர்த்தருக்காய் கொடுக்கிறவனாய் மாறுகிறதான அது பணம் மாத்திரமல்ல. ஆண்டவருக்காய் என் ஜெப நேரம், என் முழங்கால், கர்த்தருக்காக என் ஊழியர்களை நான் ஆண்டவருக்காய் கொடுக்கிற நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற வாசிப்பை கடைசியாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். வார்த்தைகள் உனக்கு நேராக வருகிற நேரத்தில் ஆண்டவர் என்னிடத்தில் எதை கேட்கிறார் என்பதை கவனி. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை எனக்கு இதை தாங்க, ஆண்டவரை எனக்கு இதை தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தை கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் சாமுவேலை போல கர்த்தாவை சொல்ல அடியே கேட்கிறேன் என்று சொல்லி செவிகள் விருத்த சேதனப்படுத்தப்பட்டு விருத்த சேதனம் உள்ளதாக இருக்கும் என்றால் அந்த செவி ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. வார்த்தை சொல்கிறது பாருங்க, கேட்கிற வாசிங்க 4:14 கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வசனங்களை நீ கேட்கிறதான உங்களுக்கு அவர் எப்படி கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? நீ ஒன்றை கொடுத்தா என் ஆண்டவர் அந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதை 100 மடங்காய் கொடுப்பார், அதை 1000 மடங்காய் கொடுப்பார். ஏனென்றால் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு புரியும். வார்த்தை சொல்கிறது அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளவன் எவன் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தார்னா நீ அதை கேட்ப, அதை நீ கேட்டா ஆண்டவருக்கு அதிகம் கொடுப்பாரு. அவன் உள்ளத்துல ஆண்டவர் இல்லை என்றால் உலகத்தில் இருக்கிறதான சந்தோஷங்களும் பறிப்போம். இதுதான் உண்மை, இதுதான் உலக நியதி. இருப்பதை வச்சு சந்தோஷப்படு. ஆண்டவரே என் கால ஷூ இல்லை, அவன் காலே இல்லாம இருக்கிறான். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உங்க வார்த்தை சொல்றது பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ, அதாவது நிறைவில்லாதவன், ஆண்டவரின் அன்பில்லாதவன், ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதவனிடத்திலோ உள்ளதும் என்ன பண்ணப்படும்? எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் அது ஜீவனாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு எப்படி அளக்க போகிறார்? 6 மணி சபை, நான் 7 மணிக்கு வந்து அளப்பேன். ஆண்டவர் உன் ஆசீர்வாதம் 1/2 மணி நேரம். அந்த ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ இந்த 1/2 மணி நேரம் எவ்வளவு வருஷம் இருக்கிற வீட்டில் போய் கால்குலேட் பண்ணிப்பாரு. நான் எவ்வளவு நாட்களை என் ஆசீர்வாதங்களை தள்ளி போட்டு போறேன்.
அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் துரிதப்படுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்க 30ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. பின்னும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? திருஷ்டாந்தப்படுத்துவோம். அது ஒரு கடுகு விலைக்கு ஒப்பாய். நீ நினைக்கிறையா குடும்பத்தில் ரொம்ப சின்ன பையன் என்னெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒதுக்கி வச்சிருக்கிற நீ நினைக்கிற கடுகு சிறுத்தால் என்ன பண்ணாது? காரம் குறையாது. உனக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் உனக்கு தெரியாது, ஆனா விரோதிகளுக்கு தெரியும். கர்த்தர் காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் யுத்தத்துக்கு எழுநூறு நேரம் அனுப்புகிற நேரத்தில் ஒரு தேவ சேனையை வர அனுப்புகிறார் என்றார். எலியாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள் நின்று கொண்டிருந்தது. அப்போ உன்னை சுற்றிலும் என்ன இருக்கும்? சொல்லுங்க, உன்னை சுற்றிலும் என்ன இருக்கும்? அக்கினி மயமான குதிரைகளை ஆண்டவர் வைத்து நீ நினைக்கிற நான் ஒரு கடுகு ஆண்டவர், என்ன ஒண்ணும் இல்லப்பா. ஆனா அந்த கடுகை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சில நேரத்தில் சகோதரிகள் கட்ட தெரியும். கடுகை தூக்கி எண்ணெயில போட்டாங்க என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? எண்ணெயில போட்டா வெடிக்கும். ஆண்டவர் உன்னை வெடித்து சிதறி ஒரு ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருகிறதான நாட்களை கொண்டு வர அபிஷேகம் உன்னிடத்தில் இறங்குகிற நேரத்தில், இந்த விதைகள் உள்ளே இருக்கிற நேரத்தில் அது மேலே கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு இருப்பது உனக்கு தெரியாது, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தெரியாது. என் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 32 வாசிங்க. விதைக்கப்பட்ட பின்பு நல்லா கவனிங்க, உன்னில் இருக்கிறதான விதைய நீ எடுத்து விதைக்கப்படணும். நான் அப்படியே உள்ள வச்சு பண்ணா அது ஒன்று பூசணம் கொடுக்குறோம், இல்லைன்னா அந்த விதை வளரலாம். வார்த்தை சொல்லுகிற பாருங்க. விதைக்கப்பட்ட பின்பு இன்னைக்கு சபையில ஆண்டவரோட விதைச்சிருக்கிறார். நான் வந்த நிலைமை யோசித்துப்பான். இன்னைக்கு ஆண்டவரோட எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் வளர்ப்பு வைத்திருக்கிறார். யாரும் ஒருத்த சொல்ல முடியுமா? நான் சபைக்கு வந்து வேதத்தை சுமந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி ஒருவரா சொல்ல முடியுமா? உன்னை பராமரித்து வருகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வார்த்தை சொல்கிறது பாருங்க, அது வளருது. சகல உலகத்துல எத்தனை மனுஷமானா இருக்கட்டும், ஆனா இந்த கடுகாய் இருக்கிற ஒண்ணு ஆண்டவர் விதைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறார். சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாய் இருப்பேன். வார்த்தை சொல்லுகிறது. சகல பூண்டுகளிலும் என்னாகி சின்ன பையன், சின்ன பொண்ணு, நீ உனக்கு உலகம் உன்னை வெறுத்துச்சு, உலகம் உனக்கு ஒதுக்கி வச்சுச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ பெரியவன். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் உன்னை எங்க கீழே தள்ளுறானோ, உலகம் என்னைக்கு உன்னை நசுக்குதோ அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய பார்வையில தான் வெளியேற எனக்கு விலை இல்லை. நம்ம நினைக்கிறோம் நான் வெறும் கல்லு, நான் ஒண்ணுக்கும் உதவாதவன், யூஸ்லெஸ் சொன்னாங்க. நீ யூஸ்லெஸ். ஆண்டவருக்கு இன்னும் பயன்படல. இந்த விதைக்குள்ள அபிஷேகம் இறங்குகிற நேரத்துல இது உலகத்தை கலக்கும். விசுவாசிக்கிறியா? வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் என்பது வானத்தின் ஆசீர்வாதங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம். நீ நினைக்கிற ஆண்டவரே என் கூடை வெறுமையான கூடை, ஆண்டவரே என் பாத்திரம் வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே சின்ன அளவா இருந்த ஒரு புள்ளி, ஆனா இந்த புள்ளி இன்னைக்கு வளருது. அது வளர்க்கிறது மாத்திரம் அல்லாமல் சகல ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதமா இருக்குது. ஆசீர்வாதமா இருக்கிறதான அந்த சிறகுகளுக்குள்ளாக, அந்த பாத்திரத்திற்குள்ளாக ஆகாயத்தின் ஆசீர்வாதங்கள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க என்ன பிரான்சஸ். ஆண்டவரே என்னாலும் சாத்தியமா ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காக வந்த ஆண்டவரே இன்றைக்கு அநேக பரிவாரங்கள் கரங்களை தட்டி கட்டளை வைக்கப்பட்டு கடுகாக இருக்கிற உண்மை ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவராய் மாற பண்ணுகிற காலங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். வாசிங்க யோவான் 12:24-26. யோவான் 12:24-26. மெய்யாகவே நன்றாக கவனிங்க. என் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேரத்தில் 2 வாட்டி அவரை கன்ஃபார்ம் பண்ணுவார். நீதிபதிகளை வாசிக்கும் பொழுதும் நிலத்திலே விதை
இந்த வார்த்தைகளை நான் எடுக்கும் பொழுதும் எனக்கு தெரியாது. கடந்த வாரத்தின் வார்த்தைகள் தூற்றுக்கூடை கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அப்போ இந்த விதைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்கள். அந்த விதைனா கோடை சபை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்கே நிரப்ப போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறது. நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக 2 வாட்டி வரும். அதே போல இங்கே வார்த்தை சொல்லுகிறது மெய்யாகவே. ஏன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஒரு வாட்டி சொன்னா சத்தியமா சொல்றேன்பா, சத்தியமா சொல்றேன். 2 வாட்டி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு. உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது, கடுகு பார்த்துட்டீங்களா, அது மணிக்காக இருக்கும். கோதுமை மணியானது, நீ கோதுமையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை எந்த விதையாய் வைத்திருந்தாலும் அது எங்க விடணும்? நிலத்துல. சபையில வந்து விடணும். நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்ன தெரியுமா? உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க தெரியுமா? பழையவைகள் ஒளிந்து பழைய மனிதன் களைந்து இதோ சகலவற்றை புதிதாக்குகிறேன் என் ஆண்டவர் உன்னை புதிதாய் வைத்திருக்கிறார். நீ சொல்லாத பழைய மனுஷன் அடிக்கடி தூக்கி வச்சுக்காத. நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்துல புதிய மனிதனாக இருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த பரிவாரங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். தனியா இருந்தனா நீ மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கணும். உன் காரியத்தை நீ மாத்திரம் யோசிச்சுட்டு இருக்கணும். ஆனா உன் காரியங்களை பரலோகத்துல சொல்லிட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து 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 விட்டு அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை பொருளாதாரத்தால் ஆதரிப்பார், ஆசீர்வாதங்களினால் ஆதரிப்பார். நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களினாலும் என் ஆண்டவரை கோஷிக்கிறவராக இருக்கிறார். வார்த்தை சொல்கிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததே ஆனால் எவ்வளவு பலன் கொடுக்க போறோம்? மிகுந்த பலனை கொடுக்கிற காலங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். 26ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் யாரை பின்பற்றணும்? ஆண்டவருக்கு பின்னால் சென்று அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் பின்பற்ற கடவன். உலகத்தை பின்பற்றுவாய் என்றால் அதுக்கு பின்னால் போய் அதை பிடிச்சிடும். அப்ப நம்ம யாரை பிடித்துக் கொள்ள போகிறோம்? என் எதிர்காலங்கள் வளமுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் அடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார், அவரை நான் பிடித்துக் கொள்ளுவேன் என்றால் வார்த்தை சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அப்ப என்னை நிறைய ஊழியக்காரன் வரலையே. அன்பு தேவனுடைய ஜனமே, என் தரிசனங்கள் வேறு. என் பிள்ளைகளை நான் பார்க்கிறது ஊழியக்காரர்களா. எலியாவுக்கு பின்பு ஒரு எலிசா இறங்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? எலியாவின் சால்வை இறங்குகிற நேரத்தில் எலிசாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, என் ஊழியக்காரன் கொடுப்பான். ஒருவன், ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் சொல்ற, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனம் எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். இன்றைக்கு ஓட்டம் எங்கே இருக்கிறது? உலகத்தை தேடி ஓட போகிறாயா? ஆண்டவரின் சபையில் தேடி ஓடி வரப்போகிறாயா? ஆண்டவருக்காய் முழங்கால், ஆண்டவருக்காய் வேதத்தை வாசி, ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடு. கிறிஸ்துமஸ் வரலாம். ஆண்டவர் பிறந்த நற்செய்தி அறியாத பிரஜாதிகளுக்கு கொடு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இல்ல 5-6 வாசிக்க. நான் நட்டேன். இல்ல 1 கொரிந்தியர் 6 தான் வரும். 6 வாசிக்க. இல்லையா? அதுல நான் நட்டேன், அப்பொழுது நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் அப்ப என்ன முயற்சியை நீ எடுத்தாலும், நீ என்ன காரியத்தை செய்தாலும், என் ஆண்டவருடைய அனுக்கிரகம் உனக்கு இல்லாவிட்டால் நீ செய்கிற காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீ சபைக்காக செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், குடும்பத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் எடுக்கட்டும், நான் என்று சொன்னாங்க. சபை என்பது நான் அல்ல, சபை என்பது நான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நாம் செய்கிறதான நேரத்தில்
எத்தனை விதமான முட்கள் எழுந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.